இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே சுவையான ஒரு வெஜ் ரோல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் மாவு பிசையணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே இருக்கிற தோலை நாம் ஈஸியாக ரெடி பண்ணி நாம் இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் ஒரு மிக்சிங் பவுலில் 25 கிராம் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கலாங்க. 50 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை வச்சு தான் நாம் இதுக்கு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இந்த மாதிரி தோசை போடுற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. இதில் நாம் கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவை ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாங்க. தோசை எப்படி நம்ம ஊற்றுவோமோ அந்த மாதிரி நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம தோசை மாதிரி நம்ம ஊற்றினோன்னா கொஞ்சம் தடியாக வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய லேயர் வந்து ரொம்ப மெலிசாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாங்க. முதல்ல அந்த லேயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாக இருக்குங்க. இப்போ நாம் அதுக்கு தேவையான ஸ்டஃப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு 1 கப் அளவுக்கு நல்லா கட் பண்ணால் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் நான் சீவி தான் வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு கேரட்டும் 1 கப் அளவுக்கு பீன்ஸும் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா சீவி எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நம்ம சீவி எடுக்கும்போது ஸ்டஃப்பு வந்து வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதனால சீவி எடுத்துருக்கிறேன் நான். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வேக வைக்கணும் கொஞ்ச நேரம். இது சீவி வச்சிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே வெந்து கிடச்சிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாவே வெந்து கிடச்சிடுங்க. இப்போ நாம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அதில் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது 3ஐயும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலாவுக்கு பதிலாக சாட் மசாலா கூட நம்ம போட்டுக்கலாங்க. காயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாங்க. இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் ஸ்டஃப் வைக்கலாம். இப்போ நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு லேயராக எடுத்து வைக்கலாம். நம்ம லேயரில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப் எடுத்து வைக்கலாம். ஓரமாக நல்லா ஒட்டுறதுக்காக மைதாவும் கொஞ்சமாக சோள மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்.
அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாங்க. அப்போ நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொன்று நான் அதே மாதிரி ரோல் பண்ணி காமிக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லேயர் மேலே கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சுட்டு சைடில் ஓரமாக பேஸ்ட் மாதிரி அந்த மாவை எடுத்து தடவி விட்டுக்கணுங்க. அப்போ நல்லா ஒட்டிக்கும். நமக்கு நம்ம உள்ளே வச்சுக்கிற ஸ்டஃப் வந்து வெளியே வரவே வராது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடும் எடுத்து விட்டுட்டு ரோல் பண்ணி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா லேயர்லேயும் ஸ்டஃப் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா அதில் எடுத்து போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து 3/4 அளவுக்கு தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சமாக சைடாக கொஞ்சம் திருப்பி விட்டோம்னா நல்லா வேகும். அது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், வெளியே நல்லா மொறுமொறுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் பாய்.